எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் தக்காளி குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த தக்காளி குழம்புக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த தக்காளி 4 நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், துண்டுகளாகி வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 2 உருளைக்கிழங்கும் 1 முள்ளங்கி மணத்துக்காகவும் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது துருவிய தேங்காய் 5 டேபிள் ஸ்பூன், அதாவது என்னுடைய கப்பில் 3/4 கப் வந்திருக்கு, 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி இலைகள், அடுத்தது காய்ந்த மிளகாய் 10, அடுத்தது கறிவேப்பிலை இலைகள், அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு 2 டீஸ்பூன் நல்லா நிறச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், பாருங்கள் சீரகமும் இதிலேயே போட்டிருக்கேன். அடுத்தது சிறிய வெங்காயம் 15 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரே ஒரு வெங்காயம் போதும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்தது கடுகு சீரகம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க, உங்கள் அளவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது கிராம்பு ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. அடுத்தது முழு மல்லி தனியா 2 டீஸ்பூன். அடுத்தது புளி பார்த்தீங்கன்னா சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதாவது முழு கொட்டைப்பாக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த உப்பு தான் பயன்படுத்துகிறேன். இது நம்ம viha.online கிடைக்கிது, சுத்தமானது, அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்தது செக்கில் ஆட்டிய கடலை எண்ணெய், இது கூட நம்ம viha.online சுத்தமானது கிடைக்கிது. இதெல்லாம் கம்ப்ரெஸ்ட் ஆயில், ரொம்ப நல்லது. சரி, இதன் செய்முறை, இந்த தக்காளி குழம்புடைய செய்முறை எப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல நான் அடுப்பில் பாருங்கள் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருந்தேன் ஏற்கனவே. அதில் போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருள்கள் எல்லாம் வறுக்க போகிறோம். நம்ம பாருங்கள் மல்லி போடுறோம், மிளகா போடுறோம், கிராம்பு போட்டுக்கிறோம், அப்புறம் இந்த சோம்பு சீரகம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். இதையெல்லாம் இப்போ வதக்கணும். நம்ம லேசாக மிதமான தீ வச்சு வதக்குவோங்க. சும்மா 2 நிமிஷம் இது வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு சோம்பு எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு மணம் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். அப்புறம் அதுலேயே புளியும் சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே புளி அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம அந்த புளிஞ்சு ஊற்றுறதை விட. இப்போ இதையும் சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வெங்காயம் போட்டோம் இல்லையா, அது லைட்டாக பிங்காக நிறம் மாறிக்கிட்டு வருது. இப்போது இந்த தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 4 தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நம்ம முழுசாக வதக்கணுன்றது அவசியம் கிடையாது. பாதி ஒரு மாதிரி கொஞ்சம் இலகி கொடுக்கும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி போடும்போது நல்லா பெருசாக இருந்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் பாருங்கள் அழுத்துனா இப்படி அழுந்தணும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அந்த அளவுக்கு தக்காளியும் வதக்கினா போதும். இப்போது கொஞ்சம் ஆறினோடனே நான் துருவன தேங்காயை சேர்க்குறேன். இதை நல்லா ஒரு பெரட்டிக்கலாங்க. நான் இப்போ கையில் அணிஞ்சிருக்கக்கூடிய சூடு தாங்கக்கூடிய க்ளவுஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நம்ம viha.online 3 விதமானது போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, இதில் இப்படி போட்டு இப்படி மாட்டிக்கிறது, 2 கைகளுக்கும் இப்படி போட்டு மாட்டிட்டு நம்ம எவ்வளோ சூடு இருந்தாலும் இப்படி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் 2 வகையாக போட்டிருக்கோம், அது பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு நினைவு வரும்போது அதையும் நான் நினைவுபடுத்திடுறேன் உங்களுக்கு. இப்போ இது ஆற விடணும். நம்ம ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்க. தக்காளி தண்ணி விடும், அதனால் நமக்கு தண்ணி வேணுமான்னு பார்த்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அடுப்பில் நான் குக்கர் சூடு பண்ண வச்சுருக்கேன். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு, அதில் கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சிட்டேன். அடுத்தது சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காய நிறம் மாறினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியும் போட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம சாம்பார் பதத்துக்கு வரணும் இல்லையா. இதில் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த உருளைக்கிழங்கும் முள்ளங்கியும் வச்சுருக்கேன்ல கட் பண்ணி அது சேர்த்துக்கலாம். இதில் வேறு என்ன காய்கறிகள் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் முருங்கைக்காய் போட்டு மதியம் குழம்பு வச்சனால இப்போ முருங்கைக்காய் சேர்க்கல. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி 3மே நல்லா இருக்கும் இதுக்கு. இதில் அடுத்தது கொத்தமல்லி இலைகள். இதுலேருந்து கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மேலே அலங்காரத்துக்கு வேணும் இல்லையா அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
அதுக்கு அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துட்டு குக்கர் விசில் எடுத்துக்கணும். அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அதனால நம்ம வந்து ஒரு 2 அல்லது 3 விசில். நான் இந்த குக்கர் விசில் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். எதுக்காகன்னா கொஞ்சம் ஆடியோ ஃபீபிளாக இருந்தது, நான் செக் பண்ணி பார்த்தேன். அதனால் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தை உங்களுக்கு விஷுவலாக பார்த்தாலே தெரியும், இருந்தால் கூட இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன். நாம் வந்து மசாலா பொருள்கள் எல்லாம் காமிச்சேன், அது பார்த்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். மல்லி, சோம்பு, சீரகம், அப்புறம் சிகப்பு மிளகா இதெல்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா. அந்த பொருள்கள் எல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிட்டு பிறகு வந்து நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறோம். அப்புறம் புளியும் அதிலே போட்டு வதக்கிக்கிறோம், தேங்காயும் சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்ல அது நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்ச பின்னாடி மறுபடியும் குக்கர் வச்சுட்டு நம்ம இந்த கடுகு சீரகம் தாளித்து விட்டு சின்ன வெங்காயத்தையும் வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த காய்கறி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, அதில் வந்து முருங்கைக்காய் வேணா கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையெல்லாம் சேர்த்துட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் இப்போது விசில் வச்சுருக்கேன். அந்த விசில் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த குக்கர் 3 விசில் கொடுத்துருக்குங்க. 3 விசிலில் நான் அடுப்பை அணைக்கிறேன். அப்புறம் இந்த குக்கரை அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு பவுலில் இந்த குழம்பை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்ல மனம் வருது இப்போவே. அதன் நிறத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே செஞ்சு சாப்பிடணும் போல் தோணும். இங்கே பாருங்கள், சுவையான தக்காளி சாம்பார். அப்படியே அந்த கிராம்பு, சோம்பு மணம் எல்லாம் சேர்ந்துட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள், நானே சொன்னால் சரிப்படாது. சுவையான தக்காளி குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நான் இப்போ செஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லிருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இது வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது முதல் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கிராம்பு, சோம்பு மணம்லாம் கூடுதல் சுவையை தரும் இந்த குழம்புல. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இப்போது நான் சப்பாத்தி கூட நான் செஞ்ச குழம்பை சாப்பிட்டு காமிக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். ஆஹா, நான் செஞ்சதுனால நான் ஆஹா சொல்லலை, இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க சொல்லுது, ஆண்டி நீங்கள் என்னையை விட்டுட்டு சாப்பிட்றீங்களே அப்படின்னு. பிள்ளைங்களா, நீங்கள் எல்லாம் அம்மா விடாதீங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் 30 நாள் குழம்புல தக்காளி குழம்பு செஞ்சு காமிச்சேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.